ஏய் அவன் அப்பாவா ஆக்க போறான். சர்வீஸ் ஒண்ணா வண்டி செத்து போயிடும். வந்துருச்சுடா பாம்பு வந்துருச்சுடா டயர் கிட்ட. ஓடியா ஓடியா ஓடியா. கேரளாவில் வந்து நாங்கள் இங்கே வீடு வாங்கியிருக்கோம். எல்லாம் ஊருக்கு போகிறோம்ல, சாமி கும்பிடுங்க. ஹாய் சார்லர், எப்படி இருக்கீங்க? நம்ம 3 மாசமா கழிச்சு நம்ம கிச்சா பக்கம். ஏன்னா உங்களுக்குலாம் லீவ் விட்டாங்களா? நீ ஏன்டா என்ன முறைகிற? எனக்குலாம் லீவே விடலடா. சரி என் ஃப்ரெண்டை பார்த்துட்டு வரேன். கிச்சா வீடு தெரியுமா உனக்கு? எல்லாத்துக்கும் கிச்சா தெரியுமா? இப்போதான் கண்டுபிடிச்சியா? ஆமாம், எங்கே அவர் வீடு? அவருதான் வீடா? சரி பார்த்துட்டு வரேன். உங்கள் வீடு பக்கத்து வீடா? பர்பிள். நான் யூடியூப் சேனலில் அது தெரியல. நான் காரை என்னது இல்லடா, அது ஒருத்தர் அந்த பக்கம் இறங்கினார்ல, அவரு தான் ஓனர், நான் டிரைவரு. வந்ததுலேருந்து ரொம்ப திமிரா பேசிட்டு இருக்க. தண்ணி அடிச்சிருக்கா? எந்த ரெட் கலர் பைக்கா? நான் தான். கிரீன் கலர் நிஞ்சா பைக்கு. அது நான் தான். இருங்க, கிச்சா ஆல்ரெடி அவங்க முன்னாடி போயிட்டு நான் வரேன்னு சொல்லியிருப்பானுங்க. ஓகே, எடுத்துட்டு வாங்க, எல்லாரும் ஓட்டுவோம். பிங்கியோட வண்டி இங்கே இருக்குது. 3 மாதம். நல்லா இருக்கிறீங்களாம்மா? நல்லா இருக்கு நல்லா இருக்கு. பிங்கி மேக்கப் இல்லாம நிக்காத பிங்கி. எங்க மாமா சர்ப்ரைஸ் 3 மாசம் கழிச்சு வந்திருக்கேன். நீ எங்கடா இங்க? அத நான் சொல்றேன். என்ன இது சாமியார் ஆகிட்டியா? இந்த மூளையில முக்கம் ஆய் போன மாதிரி உட்காந்துட்டு இருப்பாங்கல்ல, சவுத்து வாரமா பள்ளி மாதிரி உட்காந்துட்டு இருக்க மாமா. எனக்கு இல்ல இதுல என்ன இல்ல என்ன புரியுது சொல்லு பாக்கலாம். இரு சாபாஸ். இந்த வந்தா பானா இது தேவையா? தேவையா? என்ன மாமா வாய்ஸ் வருது? இதெல்லாம் நம்ம அக்கா தான். கரெக்ட், அக்கா இருக்குது. S4ன்னு பெருசா பஸ்ல போட்டுருக்கு, அதுவே படிக்க தெரியல. கண்ணாடி கொஞ்சம் தூக்க முடியல, ஆணி அடிச்சு வச்சிருக்கான்னு நினைக்கிறேன். சண்டைக்கு போறோம் வரியா? சண்டைக்கு வரணுமா? முட்டி எப்படி இருக்கு? முட்டி எப்படி இருக்கு? கையெல்லாம் எப்படி இருக்கு? இங்க வரல காட்டு. டீ வாங்க காசுல நாய் எப்படி சொல்லிட்டு என்ன அப்படியே பிளேட் வந்துற? அங்க போனா 5 ரூபாய் கேக்குறாங்க. மாமா இவங்களுக்கு தெரியும் தானே? 2 டீ வேணும். இவங்க வந்துட்டு இந்த உங்க ஊர்க்காரங்க தான். பெரிய செலிபிரிட்டி. சொல்லு இவனை பத்தி. அட சை, உன் பேரை சொல்லு. ஸ்னேகா. ஸ்னேகா. அந்த ஒரு பேரால தான். அக்கா அப்ப மாஸ்க் குடி வச்சுப்பா, தண்ணி குடிப்பாங்க. மாமா மாமா சொல்ல மாமா. இவன் ஒரு பொண்ணோட வீடியோ போட்டான்ல. ஆமா, அந்த பொண்ணு பிரெக்னன்ட் ஆயிடுச்சு. பெரிய பஞ்சாயத்து ஆயிடுச்சு. ஆமா, இல்ல இல்ல லடாக்ல இருக்கும்போதே நான் டாடி ஆக போறேன்னு சொன்னா ஆயிட்டா. டாடிலாம் ஆயிட்டா. டாடி இல்ல தாத்தா. 2 மாசம் ரிசல்ட் பாசிட்டிவா. இப்பலாம் அவன் நினைச்சு கூட பார்க்கலனா. அவங்க வீட்ல இருந்து கேஸ் கொடுக்கறாங்களாமா. பேசிட்டு வரும். லைஃப் தோல்ஸ்டேடா. சித்தி பார்க்க போலாம். சித்தி கர்ப்பமா இருக்காங்க. ஈசா கோயில்ல அந்த பொண்ணு தான். அந்த பொண்ணு வந்துட்டு அவன் அப்பாவா ஆக போறான். நீ பாட்டி ஆக போற. எங்க போறோம்? நீ வர. நீ வரையா பிங்கி? போலாம் போலாம். அம்மா நாங்க சேலத்துல கிளம்பணும். கொடைக்கானல், ஊட்டி, வால்பாறை, மணி அதே போகுது. எதானாலும் எங்க அக்காட்ட கேளுங்க. அங்க பேரு ஏதோ எங்க அக்காவுக்கு உடம்புல மூளை பாதி மூளை மூக்கோலே வந்துருச்சு. எல்லாம் அள்ளி போட்டு வாகமான் போசுனா வேகமான் போச்சு. எப்படா தப்பிக்க போற? வாகமனுக்கு வேகமா போங்கன்னு சொல்லிருப்பாங்க. நெட்ல வேகமான்னு போட்டுருச்சு. அது எப்படி வாகமானுக்கு 200 கிலோமீட்டர், வேகமானுக்கு 300 கிலோமீட்டர். வேகமா போனா 300 கிலோமீட்டர். 2000 years later. ஹே சார், எல்லாத்துக்கும் குட் மார்னிங். இப்போ நாங்கள் வயநாட்டுக்கிட்ட வந்து சேர்ந்துட்டோம். அதாவது நைட்டே வந்துட்டு வயநாடு கீழே இருந்தோம். அதுக்கப்புறம் vlog பண்ணல. ஏன்னு பார்த்தீங்கன்னா இது 1 வே ரோடுங்க. அந்த 1 வே ரோடில் ரொம்ப பொறுமையாக வந்தோம். என் வாழ்க்கையில் அவ்வளோ ஒரு பொறுமையே கிடையாது, ஆனால் அவ்வளோ பொறுமையாக வந்தோம். என்னால் ஓட்ட முடியலன்னு சொல்லிட்டு நேற்று ஃபுல்லாக சாபாசை ஓட்டிட்டு வந்தோம். அதனால் நாங்களாம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு அப்படியே உட்காந்துட்டு வந்தோம். 60 கிலோமீட்டருக்கு 2 hours ஆயிடுச்சுங்க. அது அப்படியே ட்ராவல் பண்ணிட்டு வந்தோம். ஏன்னா வயநாடு பிளேஸ் உங்களுக்கே தெரியல, 1 வே ரோடு தான், ட்ராவலிங் அது எல்லாமே வந்துச்சு. அப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு ஆஃப் ரோடெலாம் இல்லை, இங்கே ஒரு சந்து புந்தாக வரும். இங்கே பார்த்தீங்கன்னா நைட்டு நாங்கள் ஒரு 11:30 மணி பக்கமாக வந்தோமா, அங்கே ஒரு சுடுகாடு இருந்துச்சு. அங்கே வந்து கரெக்டாக மாட்டி அப்படி சமுதாயம் மாற்றிருச்சு. பைக்கில் வந்துட்டு இப்போது அரசியல்லாம் ஆக்டர்ஸ் எல்லாம் அரசியலுக்கு போயிட்டாங்க. அதனால் பைக்கர்ஸ்குள்ளாரெலாம் அரசியலும் வந்துருச்சு. என்னைக்கு இது ஓட்டு போட்டு இதெல்லாம் பண்ண போகிறாங்களோ தெரில. ஏம்மா நான் ஏன் உட்காந்துட்டு இருக்கேன்னு கேட்கணும் நீ. ஆமாம், நீங்கள் யார்? நான் யாரா? ஈஸியா கண்டுபிடிக்கிறேன் கெட்டப்ப. தெரியாத மாதிரியே நீங்க 2 பேரும் நடிக்கிறீங்க பாருங்கடா. அதை தாண்டா என்னால தாங்கிக்கவே முடியல. நீங்க தானே கிச்சா? இந்த TN37 பைக்கர் அண்ணா நீங்களா?
நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கு. நல்லா இருக்கேன். குழந்தைங்க எல்லாம் சவிக்கீங்க. தின்னுட்டு இருக்காங்க. அதான் இப்ப சொல்ல வந்தேன். நான் வந்து உனக்கு நண்பனா இங்க உட்கார்ந்துட்டு இருக்கேன். அவங்க எல்லாம் துரோகிகளை உன்னை விட்டுட்டு சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. அதான் குச்சமே இல்லாம இங்க பாரு. ஆமா, மாஸ்க் போட்டுக்கோ. போட்டு மாஸ்க் போட்டு டக்குனு கேமரா தூக்கிடுவேன். மனசாட்சி ரொம்ப இவ்வளவு இட்லி அமைக்கிட்டு இருக்க. யாரு இங்க சமோசா சைஸ் பாரு மாமா. இங்க பாரு, நான் நைட் சமைச்சு தரேன். ஒரு டிப் பண்ணி சமோசா பாரு. அண்ணா பின்னாடி தான் இருக்காரு. அண்ணா குட் மார்னிங். சரி, தட்டத்துல கை வைப்போம் இருங்க. சார் சாப்பாடுன்னு வந்துருச்சுன்னா எனக்கு எதுவும் முக்கியம் இல்லை. இந்த அக்கா வந்துட்டு யாரும் தெரியாதுல்ல உங்களுக்கு. வந்துட்டு புதுசா இந்த அக்கா வந்திருக்காங்க. யார் என்னன்னு டீட்டெயில்ஸ்லாம் நாங்கள் சொல்ல மாட்டோம். சொன்னாங்கன்னா அந்த வீட்டில் அவங்க செருப்படி வாங்குவாங்க. ஐடி மட்டும் கீழே டேக் பண்றோன்ட்டு கீழே போயிட்டு பொண்ணு ஐடின்னு செக் பண்ணிடாதீங்க. இது பொண்ணுலாம் இல்லை, பாம்பே மாடி போய். இருங்க நான் சாப்பிட்டு வரேன். இருங்க. சரி, நாங்கள் ஸ்டார்ட் பண்ணிட்டு இப்போ வந்துட்டு இந்த ஊரோட ஹோம் டூர் பார்க்குறீங்க. இந்த கேரளாவில் வந்து நாங்கள் இங்கே வீடு வாங்கியிருக்கோம். இதுதான் வந்துட்டு எங்களோட ஹாலு. நிற்கலாம், படுக்கலாம், தூங்கலாம். இது பார்த்தீங்கன்னா எங்களோட டைனிங் டேபிள். இங்கே வந்துட்டு எங்களோட லக்கேஜ் நாங்கள் வச்சுருக்கோம். அப்புறம் இது வந்துட்டு ப்ரொமோஷன் வாங்கின கண்ணாடி. வெல்கம் டு த வேர்ல்ட் ஆஃப் வயநாடு. எங்கள் வீடு இந்த ரூம் பார்த்தீங்கன்னா போட்டு வச்சுக்குது. சாரி வந்துட்டு சேலத்துலேயே விட்டு வந்துட்டோம். நாங்கள் அப்புறம் வந்து எடுத்துக்கிறோம். அண்ட் இது பார்த்தீங்கன்னா எங்கள் பெட்ரூம், பசங்க பெட்ரூம் இப்படி தான் இருக்கும். பக்கத்தில் பாத்தீங்கன்னா இவங்க பெட்ரூமு. இது பாத்தீங்கன்னா அப்படிதான் இருக்குது. இதெல்லாம் பாத்தீங்கன்னா ஏதோ கருமமா இருக்குது. இவ்வளவுதான் எங்களால முடிஞ்சது. நாங்களே மிடில் கிளாஸ் ஒரு சின்ன வீடு தான் வாங்க முடிச்சு வயநாட்டுல. அப்புறம் நான் உங்ககிட்ட விளையாட்டா பேசுற புறாடிக்கு நம்பிட்டீங்க. அப்புறம் வந்துட்டு நேத்தான பால் காய்ச்சதுனால இங்கெல்லாம் இது பேர் என்னது சீரியல் லைட் போட்டிருக்கோம். நேற்று தானே பால் காய்ச்சல், அதுக்கு சீரியல் லைட்லாம் போட்டு வச்சிருக்கோம். என்னடா அண்ட் இது பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இதுதான் ஹைலைட்டு. ஒரு டைம் கை தட்ட மாதிரி இது லைட்டு வந்து அமிஞ்சம் தெரியும். நான் நைட்டு வீடியோவில் காட்டுறேன். கீழே தான் வந்துட்டு நாங்கள் சாப்பிட்றோம். அது முன்னே காட்டினால இப்போ வந்துட்டு வயநாடு எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். ஆனால் என் பிளாக் பேந்தர் கரெக்டாக 2300 கிலோமீட்டரில் வண்டி இன்ஜின் ஆஃப் ஆகிடுன்னு சொல்லிட்டு சென்சார் ஆன் ஆகிடுச்சு. இதுலேருந்து டைம் பாம் கணக்கு 2300 கிலோமீட்டர் தாண்டி. ஆனால் வீட்டுக்கு போகிறதுக்கு எப்படி பார்த்தாலும் 600 கிலோமீட்டர் போதும். அப்படி இப்படின்னு வச்சாலும் மேக்ஸிமம் 1000 கிலோமீட்டர்ஸ் இட்ஸ் ஓகே. அதுக்கு மேலே இட்ஸ் நாட் பாசிபிள். சார் ஃபேர் பாக்ஸ் சர்வீஸ் ஒன்றுனா வண்டி செத்து போயிடும், எழுத்து போடுவேன். இந்த இடத்துல தான் நம்ம ஆஃப் ரோட் பண்ண போகிறோமா. ஸ்டேஷன் வந்தாலே நம்ம பிளாக் பேந்தரில் ஒரு இது பண்ணணும். பண்ணாமல் இருந்தால் எப்படி? ஆனால் இதில் எப்படி தாரெலாம் ஏற்றுறோம். ஆனால் இதில் வேனே போகுதுன்னு சொன்னாங்க. அந்த அண்ணன் வந்தாரா தான் நம்ம கரெக்டாக இருக்கும். டெசர்ட் இல்லை, ஆஃப் ரோட். இதுக்கெல்லாம் 4x4 தேவையில்லை எனக்கு. ஏன்னா 4x4 வந்துட்டு பயங்கரமாக யூஸ் பண்ணோம். அப்படியே செங்குத்தாக மேலே ஏற்றி அப்படிலாம் ஏற்றுனுவாங்க தெரியுமா. ஆனால் இதில் என்னென்னா பேனட் வந்துட்டு கீழே இருக்குது. இதெல்லாம் நம்ம ஆல்டர்னேஷன் பண்ணோம். வந்துட்டு நம்ம அடுத்த வீடியோவில் வந்துட்டு என்ன சொல்ல போகிறோன்னா உங்களுக்கு முன்னாடியே சொல்கிறேன். நம்மளோட பிளாக் பேந்தர் அதாவது தார், நம்மளோட தார் வந்துட்டு 2 ஆப்ஷன் வச்சுருக்கேன். ஒன்று வந்து பார்த்திங்கன்னா நம்ம லடாக்கில் ஒரு ஆஃப் ரோடு வச்சுருந்தால அதுவே எக்ஸ்ட்ரீம் லெவலாக நம்ம ஆஃப் ரோடாக வண்டி ரெடி பண்ணலாம். இன்னொன்று பார்த்தீங்கன்னா பஞ்சாப்லலாம் கார் வச்சுருப்பாங்களே, வீல்லாம் இவ்வளோ பெருசு வந்துட்டு வண்டி ஃபுல்லாக பிளாக்கு. அப்புறம் நம்பர் பிளேட்டு பார்த்தீங்கன்னா பிளாக் வித் கோல்டு. யாராது எங்க டயர் கடையில் என்ன பாம்பு எடுத்துட்டு இருக்குது? 2 தடவை பாம்பு அது செத்து போச்சானா? நைட்டே கொண்டுட்டனா? ஆனா இது மண்புழு நாக்குப்பூச்சி தானே? நாக்குப்பூச்சி இல்ல, 2 தடவை பாம்பு கிடையாது சாமி. இது 2 தடவை இருக்குமாமா. ஏய் இங்க இது ஆவோண்டி. ஏய் இது ஆவோ பாம்பு வந்துருது. அவன் 4 மணிக்கு மேல வேலை. ஏய் டேய் மொட்டை வந்துருச்சுடா, பாம்பு வந்துருச்சுடா டயர் கிட்ட. ஓடியா ஓடியா ஓடியா. எங்க பாம்பு? இதுக்கு தான் பாம்பு கதை பேசாதீங்க. பையே வாட் சாம்பு இது? 2 தடவை இருக்குமாமா. ஐயோ நீங்க ஃபர்ஸ்ட் டைமா? ஏய் சாப்பா செருப்பு. ஏய் தள்ளி விடுறா. ஏய் பாம்புக்கு அடியில கால்லாம் இருக்குது. பாம்புக்கு எப்படி கால்லாம் இருக்குது? ஏய் பாம்புக்கு தலையில இது நாக்கு பூச்சி. இது இத கடிச்சா வெள்ளை வெள்ளையா வரும். வெள்ளை வெள்ளையா? ஏய் பிங்கி நீ பயப்படாத பிங்கி, உடைய கூட்டம் தப்பா போச்சு. ஆமா செருப்பு போடுறா மாமா. ஏய் அரிப்பு வந்துற போது கால்ல. வீட்டுக்குள்ள போ. போட்டோ எடுத்து. யார் பார்த்தது இந்த பாம்பை? அவன் ஏய் பின்னாடி திருப்பி விடு. ஐயோ திருப்பி விடு, ஏன்ல தள்ளி விடாத. எப்படி போகுது? நோய் மாதிரி இருக்குது. இந்த ஊர்க்காரக்கே இது ஃபர்ஸ்ட் டைம் மாமே. ஐயோ இவங்களுக்கு ஃபர்ஸ்ட் டைம் அது பாத்து. ஆமா இந்த பாம்பு அடிக்காத. இந்த பாம்பு 10 லட்சம் ரூபாய். அடியில ஒரு மாதிரி இருக்கு. ஏய் நீயா ஒரு இது போட்டு விடாத. 10 லட்சம் ரூபாய் இந்த பாம்பு. 2 தடவை பாம்பு மாமா. அது பாம்பு 2 தடவை பாம்புடா. 10 லட்சம். ஏடா இங்க 2 தலை ஒரு தலை ஒரு தலை மேல கோடீஸ்வரன். இத புடிங்க டப்பல். உண்மையாதான் இந்த பாம்புக்கு ரேட் ஜாஸ்தி தான். ஆமா வா.
வர்றேன் பூரா மொத்தமா என்னையவே குறி வச்சு வந்தா நான் என்னடா பண்றது? சரி வாங்க போலாம். ஆமா நான் ஏதோ சொல்லிட்டு இருந்தேன். இந்த வண்டியில தான் போக போறோமா? அப்ப இது இங்கே இருக்கட்டுமாண்ணா? ஓகே நான் தான் ஃப்ரண்ட் சீட்டு. வேணாம் தூக்கி போடும். நீங்க வண்டி ஓட்டலையாண்ணா? வண்டி ஓட்டல சீட் எடுக்க வந்தீங்களா? நான் கடைசியில் உட்காந்துக்கிறேன். போ நான் முன்னாடி மூளை இல்லாதவங்கெல்லாம் மூளையில தான் உட்காரணும். முன்னாடி வேணாமா? தூக்கி போடும். அட பைத்தியம் ஒன்று வீடியோ எடுத்து கொடுனா. நான் டிரைவர் என்ன கூட உட்காந்து வேகமா போறேன். நான் உள்ள உட்காந்துக்கிறேன். அப்ப என்ன விட எப்பா போவோமா? அண்ணா இல்லையா? வரலீங்களா? நான் தேவையில்லை. அவரே கூட்டு போயிருவாரல்ல. அங்க ஒரே ஒரு இடம் தான் இருக்கு. இங்க எல்லாம் ரெடி பண்ணணும். டென்ட் எல்லாம் ரெடி பண்ணி. சரி அப்போ ஓகேண்ணா. எல்லாம் ஊருக்கு போறோம்ல, சாமி கும்பிடுங்க. நான் வந்துடுறேன். நாங்க போயிட்டு எங்கண்ணா போறோம்? பிரிட்ஜ் கிளாஸ் பிரிட்ஜ். சரி நாமளே பாட்டு பாடுவோம். நோ பாட்டு ஒன்லி வைப். ஆமா. இது ஜீப் என்ன மாடல்னா? இது 11 ஏன்டி ஒரு ஜீப் இருக்கு. நானும் ஜீப் வாங்கியிருக்கேன். தார். இது தார் அது நம்மளுது தான். நான் தான் ஓனர் வண்டிக்கு. சுடுகாட்டில் போட்டு போச்சுருவோம். இதுதான் பார்த்து நைட்டு பயந்தீங்க. சார் இங்கே வந்துட்டு வயநாட்டில் பார்த்தீங்கன்னா இப்போ நாங்கள் கிளாஸ் பிரிட்ஜுக்கு போயிட்டு இருக்கோம். இங்கே வந்துட்டு ஒரு கிளாஸில் அப்படி நடந்து போகிற மாரி அது வேணால் இப்போ சேலத்துலேயே உருவாக்கிட்டாங்க. ஏற்காட்டிலே இருக்குது. இருந்தாலும் ஃபஸ்ட்டு சவுத் சைட் பார்த்தீங்கன்னா கேரளாவில் தான் ஓப்பன் பண்ணாங்க. நாங்கள் லாஸ்ட் டைம் 2021 நான் வரும்போது அந்த கிளாஸ் பிரிட்ஜ் பார்க்க முடியல. ஏன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப ரஷ்ஷாக இருந்துச்சு. ஆனால் இன்றைக்குமே ரஷ்ஷாக இருக்கும் அப்படின்னு தான் சொன்னாங்க. பார்ப்போம் போயிட்டு. இதில் எந்த தார் போகாதுங்களா? கார் போகும் விட மாட்டேன். அலோ கிடையாது, ப்ரைவேட் உங்களுக்கு மட்டும்தான். எனி லஞ்சம் கொடுக்கணும். இல்லை அதுதான் கேட்டேன். அவங்க லாங்குவேஜில் கேட்டேன். இங்கே வந்துட்டு நம்ம தார் விட மாட்டாங்களாம். இவங்களோட தார் மட்டும் தான் விடுவாங்களாம். ஏன்னு பார்த்தீங்கன்னா அது வந்துட்டு ப்ரைவேட் ஏரியா. அவங்களோட தார் வெஹிக்கிள் மட்டும் தான் போகணும். ஏன்னா இவங்களுக்கு மட்டும் தான் இந்த பம்பில் வந்து ஓட்ட முடியுமா. இவங்க புதுசாக ஆள் வரவங்க யாராச்சும் ஓட்டினாங்கன்னா ஓட்ட தெரியாமல் வண்டி ரிவேஸ் போய் ஆக்சிடென்ட் ஆச்சுன்னா இவங்க தான் பதில் சொல்லணும். அதனால் இங்கே ஒரு கார் பார்க்கிங் இருக்குது. அப்புறம் இதுக்கு மேலே வண்டி விட மாட்டாங்க. அப்படியே அந்த வண்டி இருக்குது. இதுக்கு மேலே ஆஃப் ரோடு. ஆஃப் ரோடு வந்துருச்சு. இங்கே 4x4 அடியில் இருக்கா? தலை தட்டாம பார்க்கணும். தலை தட்டாம பார்த்துக்கோங்க. நல்லா சைட் ஆக மாட்டேங்குது. அப்படிங்களா? ஆனால் எங்களுக்கு சீட் பெல்ட் உண்டா? சீட் பெல்ட் காரியம் இல்லை. அரே இந்த மாரி ஆஃப் ரோட்ல என் காரே வரக்கூடாது. சமைச்சாரி புரிஞ்சுது. மனசுலாய் என் கார் வரக்கூடாது. மனசுலாய் என் கார் வந்துச்சுன்னா டைரக்டா ஸ்டோர் ரூம். கார் சேல். அடி தட்டாது. காரே காலி. அடி ஃபுல் காலி. யாரா சாப்பாடு இதெல்லாம் கேட்குறது? 2 பூரி அமுக்கு நீ போதாதா? வச்சாரு இங்க பாருங்க எவ்வளோ ஆஃப் ரோடு. அட்டே சாமி. யாரா மசாஜ்லாம் பண்ணிட்டு வர்றது? ஆனா இங்க ஏன் மெயின் ரோடு போடல நீங்க? மோசமான ஆள். அங்க பாரு எவ்வளோ பெரிய பள்ளம் வருது. காத்தாடின்னு பார்த்து நீங்க எத்தனை டைம் இங்க கம்மிங்? 1 hour. நிறைய டைம். ஒரு மணிக்கு 1 hour. ஓ 1 மணி நேரத்துக்கு ஒரு டைம். அடே பாடி உங்களுக்குலாம் மலையாளம் தெரியாதாடா? 1 மணி நேரத்துக்கு ஒரு டைம் வந்துட்டு போவாராமா. வண்டி என்ன ஸ்பீட்ல நான் போகுது. சரி நான் கேமரா ஆட்டுறேன்னு நினைக்காதீங்க. ஆமா இப்போ மழை காலத்துல ரெய்னி சீசன் டயர் ஸ்பின் ஆகாது. பயங்கர ஸ்பின்னு. ஆஃப் ரோட்னா கேரளா தான். எங்க ஊர்ல எல்லாம் மலையை உடச்சி வித்துட்டானுங்க. பாலிடிக்ஸ். ஐயோ பாலிடிக்ஸ் பத்தி பேசுறேன். என்னையும் முடிச்சு போட்டுருவாங்களே. இல்ல we are good friends. All our brothers and sisters. I am coming from American.
இந்த காரு ஆல் இந்தியா ஃபுல்லா போயிருக்கு. நான் வந்துட்டு கார் போட்டோ உள்ளாக்கி கார்ல பூரா இந்தியா மணல் டெசர்ட் காரணம் பூரி வாயில் இருந்து பின்னாடி பூரி வரப்போது தலை தொங்கிருச்சா? ஏண்டா பூரி பானிபூரி மாரி அமுக்கணும் இல்ல, அவளுக்கு தேவைதான்டா. இதுதான் பூரி அமுக்காதீங்க அமுக்காதீங்கன்னு. அரே பாகல் பாகல்ன்ட்டு அனிமல் பாட்டு கேட்டுட்டு தின்னீங்களோ, உங்களுக்கு தேவைதான். நீங்க எத்தனை வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ்னா? இங்கேயா 6 வருஷம். 6. இதுக்கு முன்னாடி 81 லைசன்ஸ். 81 லைசன்ஸ் எடுத்தீங்களா? 81 தான் எங்க நான் வந்துட்டு 97 தான் பிறந்தது. வேர்ல்டுக்கு நான் அப்பதான் யாருன்னு அறிமுகமாகறேன். இது அந்த வண்டி போனதுக்கு அப்புறம் தான் நம்ம போக முடியும். இங்க ரூம் பேர்னா மக்களுங்களுக்கு பீப்புள்ஸ் ஸ்டே ஹோம்லாம் இருக்காது, இருக்கும். நம்ம வண்டியில எவ்வளோ பரவாயில்ல. அந்த வண்டி வருது சார், கேரளால 4 பூரி அமுக்கி 8 பூரி வெளியே வருது. அப்படி பிடிக்காது, அப்படியே இப்படி ஆப்போசிட்ல திருப்பி உங்க ஃபேஸ் ரியாக்ஷனோட எடுப்பாரு, இன்னும் சூப்பரா இருக்கும். என்னடா என் போனு தூக்கி நீ போடலாமா சொல்லு? இந்த பிள்ளையை நம்பி நான் போனை கொடுத்தேன், எங்கேயோ பார்க்க கொடுக்க, என்னடா வலிக்கிட்டு அடியில் வருதுன்னு பார்த்தா என்கிட்ட போன இது. யாரும் பயப்படாதீங்க, நியூ ரோடு கம்மிங், வண்டி ஃபுல் ஸ்பீட்ல கோயிங்.